தமிழ்நாட்டில் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகள் மற்றும் இயக்கங்களின் கொடி கம்பங்களை 12 வாரங்களில் அகற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் உத்தரவிட்டுள்ளார். மதுரை விளாங்குடியில் ஏற்கனவே உள்ள அதிமுக கொடிக்கம்பத்தை மாற்றி புதிய கம்பம் நடுவது மற்றும் மாடகுளத்தில் அதிமுக கொடிக்கம்பம் அமைப்பதற்கு அனுமதி கோரி அக்கட்சி சார்பில் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடுக்கப்பட்டன. இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி இளந்திரையன், பொது இடங்களில் கட்சிகள், இயக்கங்கள் மற்றும் மதம் தொடர்பான கொடிகளை வைப்பதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுவதாக கூறினார். போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுவதுடன் விபத்துகளும் நிகழ்வதால் பொதுமக்களுக்கு பல்வேறு இன்னல்கள் ஏற்படுவதாக அவர் தெரிவித்தார். அரசியல் கட்சியினர் போட்டி போட்டுக்கொண்டு அதிக உயரங்களிலும் கட்சிக் கொடி கம்பங்களை அமைத்து வருவதாக வேதனை தெரிவித்த நீதிபதி, தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் உள்ளாட்சித்துறைக்கு சொந்தமான இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகள், இயக்கங்கள் மற்றும் மத ரீதியான கொடிக்கம்பங்கள் அனைத்தையும் 12 வாரங்களுக்குள் அவர்களாகவே அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டார். வரும் காலங்களில் பொது இடங்களில் கொடிக்கம்பங்கள் அமைக்க வருவாய்த்துறையினர் அனுமதிக்கக்கூடாது என்று நீதிபதி உத்தரவிட்டார். பட்டா இடங்களில் கொடிக்கம்பங்கள் அமைப்பது குறித்தும் பொதுக்கூட்டங்கள் மற்றும் தேர்தல் நேரங்களில் கட்சிக் கொடிகள் வைப்பதற்கு உரிய வழிகாட்டுதல்களை அரசு உருவாக்க வேண்டும் என்றும் நீதிபதி அறிவுறுத்தினார். அவ்வாறு அனுமதி வழங்கும் பட்சத்தில் பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தக்கூடாது என்ற உறுதிமொழியுடன் வைப்புத் தொகை மற்றும் வாடகை தொகையும் வசூல் செய்திருக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். நீதிமன்ற உத்தரவு முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை தலைமைச் செயலர் உறுதிப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி, பொது இடங்களில் கட்சிக் கொடி கம்பங்கள் அமைக்க அனுமதி வழங்கக்கூடாது என்று கூறி அனுமதி கோரிய அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.